ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் சப்ஸ்கிரிப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 ஆர் 3 யூடியூப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி இந்த மாதிரி வேலை வாய்ப்பு வந்திருக்குது, இதை பற்றின தகவல் போடுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச தகவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஷேர் பண்ணலான்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடலைங்க. ஏன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாம் போடணுங்க. அப்போ தான் உங்களுடைய நேரமாக இருக்கட்டும், உங்களுடைய பணமும் வந்து பார்த்தீங்கன்னா வீணாகாமல் இருக்குங்க. ஸோ உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து தகவல் தேடி சொல்றோம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வியில வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு வேலை வாய்ப்பு வந்துக்குது. அதுவும் 15,000 20,000 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்குது, நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மந்த்லி சம்பளம் 12,000 ரூபாய் கொடுக்குறாங்களாம். அதே மாதிரி தினமும் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 6ல இருந்து 7 மணி நேரம், 1 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்குது. வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் எடுக்கணும். அதுக்கு 12,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன மோசடி நடைபெறுது, இந்த மாதிரி தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பத்தின தகவல் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்லியிருப்பேங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் நீங்க பொறுமையா பாருங்க. ஸோ நாம தான் இல்லம் தேடி கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணல, நமக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி நீங்க விட்டுறாதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் பரவிட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் தவறான தகவலுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரிவா பார்க்கலாங்க. ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ ஆன்லைன்ல பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஜாயின் அவர் வாலண்டரி டீம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் 1ல இருந்து 1.5 மணி நேரம் உங்களுக்கு வேலை இருக்குங்க. 5ல இருந்து 7 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 6 மணி நேரம் ஒர்க் பண்ணா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான எலிஜிபிலிட்டி பாருங்க, 1வது 5வது வந்துட்டு நீ கிளாஸ் எடுக்கிறதுக்கு 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணுங்க. கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6ல இருந்து 8 வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிகிரினே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 5ஆம் வகுப்பு வரையும் வந்து பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருந்தா போதுங்கிறாங்க. இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா நோட் பண்ணீங்களா, இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ அடுத்து ப்ரிப்பரன்ஸ் யாரு, ஒமன் வாலண்டரி, அதாவது பெண்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லோக்கலா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி அண்ட் கம்யூனிட்டி சர்வீஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பாருங்க, உங்களுக்கு நீங்க உங்களோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங்கு, ரைட்டிங்கு, ஸ்பீக்கிங்கு, அதே மாதிரி ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்கறது, கேமு, பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், என்விரான்மெண்ட் அவேர்னஸ், கிரியேட்டிவிட்டி லேர்னிங் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க அபிஷியல் வெப்சைட் இருக்குது, மொபைல் ஆப் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து ட்ரைனிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க, ஓரியன்டேஷன், மந்த்லி ட்ரைனிங், வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்டராக்ஷன் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல பரவிட்டு வந்துட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த தகவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இன்னும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தகவல் இருக்குதுங்க. அதெல்லாம் சொல்லிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா நம்மளுடைய தமிழக அபிஷியல் வெப்சைட்டுங்க, இல்லம் தேடி கல்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வெப்சைட் இருக்குதுங்க. அதில் போய் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே இருக்குதுங்க. அதை கிளிக் பண்ணி இப்படி தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்காங்க. நானும் பார்த்தேங்க, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நடைபெறும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் ஒரு மோசடிங்க. என்னன்னா இல்லம் தேடி கல்வி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது நிறுத்தலாமா என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை போயிட்டு இருக்குதுங்க. ஆனா வந்து 8ஆம் வகுப்பு வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்க சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பர்சனும் கிடையாதுங்க. அப்படி ஒரு கோரிக்கை இல்லைங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் ஒரு மோசடின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாவட்டத்தில் இந்த தன்னார்வலர்கள், அதாவது இல்லம் தேடி கல்வியில முன்னாடி ஒர்க் பண்ணி எல்லாமே சேர்ந்து கலெக்டர் ஆபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு வேற வேலை கொடுங்க, இல்லைன்னா நிரந்தரமான வேற வேலை வாய்ப்பு கொடுங்க, இல்லையா இந்த இளம் தேடி கல்வியை தொடர்ந்து எங்களை வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறதுக்கு ஊக்கத்தொகை கொடுங்க, ஊக்கத்தொகையை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இளம் தேடி கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக 15,000 20,000 பேர் எப்படி எடுப்பாங்க? அது 12,000 ரூபாய் சம்பளங்க. நல்லா நோட் பண்ணீங்க. தற்காலிக ஆசிரியருங்க, இளங்கலை பட்டதாரியா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியா போஸ்டிங் போடுறாங்க. ஸோ அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 15,000 20 இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் 1 மணி நேரம் எடுக்கிறீங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு 12,000 ரூபாய் சம்பளம் யாருங்க கொடுப்பாங்க? கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் கொடுக்குங்களா? இல்லம் தேடி கல்வியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகை 1000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. ஆனா இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி 6 மணி நேரங்க. அப்போ வந்து நல்லா நோட் பண்ணீங்க, வாரம் 6 மணி நேரங்க. அப்போ மந்த்லி உங்களுக்கு வந்து பாருங்க 24 மணி நேரங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு திட்டமே வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு வரலைங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் பேக்குங்க.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நம்ப வேண்டாம். ஸோ இத நம்பிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கணும் அப்படி யாரும் இருக்க வேண்டாங்க. ஸோ இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெறைய பேத்துக்கு தெரியாம நம்பிட்டு இருக்காங்க. ஸோ இது மாரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு புது புது அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கிறோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.